அனைவருக்கும் வணக்கம். நம்மளதில் 27 நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த 27 நட்சத்திரங்களுக்கு திருமண கொடுப்பினையாக எவ்வாறு அமையும் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்ப்போம். இப்போது அஸ்வினி ஆயில்யம் நட்சத்திரம், அதாவது அஸ்வினி 1, 2, 3, 4ஆம் பாதம், ஆயில்யத்தில் அதே மாதிரி 1, 2, 3, 4ஆம் பாதம், இந்த நட்சத்திரத்தை கொண்டவர்களுக்கு அமையும் வரன்களாக, அதாவது கணவனோ மனைவியாக எவ்வாறு அமைவர் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போது லக்னம் அவங்களுக்கு மிதுன கன்னி லக்னம் கொண்டவர். சரி, இல்லைன்னா அவர்களுடைய லக்னத்தினுடைய அதிபதின்னு இருப்பாங்களே, லக்னாதிபதி, அவர்கள் மிதுனம் அல்லது கன்னியில் இருப்பாங்க. அடுத்ததாக லக்னத்தில் புதனே இருக்கும் அல்லது லக்ன அதிபதியோட புதன் சேர்ந்திருப்பார். அதே போல் பாவத்தொடர்புகள் அப்படின்னும் போது 1ஆம் பாவம் 3ஆம் பாவ தொடர்பினையும் 1, 6 தொடர்பினையும் 1, 3, 6 பாவத்தொடர்புகளையும் பெற்றிருப்பார்கள். சரி, இதெல்லாம் இருந்தும் இன்னொன்று இல்லைன்னா 4ஆவதாக நட்சத்திர தொடர்பு, எந்த நட்சத்திர தொடர்புகள் அவர்களுக்கு இருக்கும், எந்த நட்சத்திரம் அமையும். அஸ்வினி ஆயில்யம் இந்த 2 நபர்களுக்குமே, இந்த 2 நட்சத்திரங்களுக்கும் அமையக்கூடிய நட்சத்திரங்கள் திருவாதிரை, சித்திரை, திருவோணம், அடுத்ததாக சுவாதி, புனர்பூசம், அவிட்டம். இந்த 6 நட்சத்திரங்கள் ஏதாவது ஒன்று லக்ன புள்ளியாக அமையும். இப்போது இந்த நட்சத்திரங்கள் இல்லைன்னா மேலே சொல்லக்கூடிய இந்த 3 லக்னம், லக்னாதிபதி, அப்புறம் பாவச்சேர்க்கை, இது தொடர்புடைய கிரகச்சேர்க்கையோட அமையும். இந்த 4 பாயிண்டில் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று அமையக்கூடிய வரன்தான் அமையும் என்பது கருத்தில் கொள்ள வேண்டும். நன்றி. மேலும் அடுத்தடுத்த நட்சத்திரங்களை அடுத்தடுத்த பதிவுகளில் காணலாம். நன்றி. ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிடம், கோயம்புத்தூர்.